தினந்தோறும் நந்தவனத்துக்கு சென்று வாசனாதி மலர்களை எல்லாம் கொண்டு வந்து நம்மளுடைய கூந்தலிலே வைத்து அழகு பார்ப்பதோ ஆரவல்லி பெண்களுடைய வேலை. ஆமாக்கா, என்னடா திருன்னு முழிக்கிற? அம்மா, அப்படி நந்தவனத்திலே பூக்கள் எல்லாம் பறித்து கொண்டு வந்து நம்மளுடைய அதாவது நம்ம கூந்தலிலே வைப்பது நம்மளுடைய வழக்கம். அப்படி நந்தவனத்தை எல்லாம் பார்த்து விட்டோம். சரி, 4 புறமும் சுத்தி பார்க்கலாமா? ஆகட்டும். நாட்டுல சொல்லி சரி, நாம நடத்த நானே மறந்துட்டு போட்டுக்கானே. இப்ப எங்க போகணும்? ஆம்பளங்கிறத நீயே மறந்துவிட்ட. இப்பதான் மறந்துவிட்டியா? இல்லம்மா, பொம்பளையவே ஆகி போயிட்டு பாதி இன்னும் கால் வாசிக்குது. அப்படியா? ஒன்னும் பயப்படாத, நான் இருக்கிறேன். நம்ம பம்பாய் எல்லாம் வச்சுட்டு போவாது, செலவு காசு இல்ல. சேலத்துல இருக்குது எல்லாமே. சரி, இப்ப எங்க போகணும்? நந்தவனத்தை வந்து விட்டோம். 4 புறமும் சுத்தி பார்க்க வேண்டும். ஆகட்டும். எங்க அண்ணாவாகிய தர்மராஜா கலக திசை போகாத மதுரைமான்னு சொன்னாரு. இந்த கலக திசனை வந்து பார்த்தா வர்றா 1000 மலர்கள் மந்திரி பூத்து குலுங்குவதை பார்த்தாயா மந்திரி? என்ன காரணம்? மல்லி மலர், மந்தார மலர், பார்சாத மலர் சொல்லக்கூடிய 1000 இந்த மலர் வனத்தை பார்த்தா 1000 பூக்கள் அப்படியே பூத்து குலுங்குதே மந்திரி. ஆஹா, எங்க அண்ணன் பேச்ச கேட்டிருந்தா இப்பேற்பட்ட மலர் வளத்தை நான் பார்த்திருக்க முடியுமா? வடக்கு மேற்கு இதுக்கு மட்டும் போ, கிழக்கு தேசம் மட்டும் போக கூடாதுன்னு சொல்லி சொன்னா அப்படியே சொன்னார. ஆனா இத்தனை பூ இங்க கேர்த்தா அப்படி மறைக்கிறதுக்கு தானே இப்படி பண்ணிருப்பாங்க. இந்த மலர்கள் எல்லாம் நான் எடுக்க வேண்டும். அப்படி மலரை எடுத்தாலும் இன்னொரு முக்கியமான வேலை என்ன தெரியுமா? இங்க இருக்கிற 1000 பூ செடி மலர்களையும் செடியெல்லாம் அடியோடு குடுங்கி அப்படியே செமையா கட்டி கொண்டு போய் நாங்க இருக்கிற வனத்துல வச்சு நட்டுன்னு வச்சுக்க, ஒரு நாள் தவறு எங்க மாமாவுக்கு மலர் அங்கேயே எடுத்துக்கலாம். பெரியவங்க சொல்லுவாங்க. எப்படி? அது ஒரு கதையிலையும் வரும். எப்படி? ஒரு டெய்லி ஒரு வாத்து வந்து பாத்தீங்கன்னா தங்கம் மட்டும் டெய்லியும் போடுமா.
எங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு நம்ம பொறுத்து பாக்குறதா டெய்லி ஒண்ணுதானே போடுது. ஆமா, இது ஒரே நாளைக்கு நம்ம வெட்டணும்னா அடுத்த மணி அந்த வயிற்றுல எத்தனை முட்டை இருக்கும். அப்ப நம்ம ஒரே நாள்ல எல்லா முட்டையும் எடுத்துக்கலாம்னு என்ன பண்ணானா கழுத்துல கத்திய வச்சு அந்த வார்த்தை அறுத்து போட்டானா. அறுத்து போட்ட உடனே அதை கிழிச்சு பார்த்தானா அப்பயும் ஒண்ணுதான் இருந்துச்சான். அவன் டெய்லியும் வச்சுத விட்டு போட்டு ஒரே ஒரு நாள் கழுத்தை எடுத்து போட்டு போனான். அது மாதிரி நீ வந்து அடியோட பிடிக்கணும் போய் அங்க நத்தியானா மகனை வருமா ஏன்னா அந்த பூச்செடியில அங்க பிடிக்கிட்டு போய் நட்டுட்டு தண்ணி ஊத்துறா தானா வருது. இங்க வந்து அங்க நம்ம நந்தவனத்துல வைக்கலாம் நீங்க. ஆமா, ஆகட்டுங்க. அதனால இங்க இருக்கிற மலர் செடியெல்லாம் பிடிங்கி நான் சுமையாக கட்டி விட்டு பாருங்க. ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு ஜாதிக்கு இருக்குது. ஆமா, எல்லா பூவும் விதவிதமா இருக்குது. இந்த எல்லா பூவும் நம்ம நந்தவனத்துல நாமளே வளர்த்தோம்னா நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நானே மலருக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. என் தேவியாகி 5 பேருக்கு அழியாத பத்திரி பாஞ்சாலி அருகில் இருக்கிறா பத்தியா, அவளே மலர்வனத்துக்கு போய் மலர் எடுத்து அண்ணனாகிய என் மாமாவாகிய ஸ்ரீமந்த நாராயணனுக்கு நாங்க பூஜை செய்வோம். அதனால இந்த மலர் செடி எல்லாம் முடிங்கி நான் செமையாக கட்டி விட்டேன். இந்த மலர் செமை இங்க இருக்க, செடியுடைய சுமை இருக்க, இந்த நந்தவனத்தை அலங்காரம் செய்யறவனா அலங்காரம் செய்யணும். இந்த மத கொண்ட வீமை எங்க போனாலும் சரி, வீமை இங்க வந்துட்டு போனாலும் ஒரு அடையாளம் இருக்கணும். இந்த நந்தவனத்தை எல்லாம் அப்படியே நான் அதங்கோலம் செய்து விட்டு இந்த மலர் செடியை சமையல் நான் தூக்கிட்டு போய் அங்க நட்டு வச்சுக்கணும். அதனால இந்த மலர் வளர்க்கிற அதங்கோலம் செய்கிறேன். மத கண்ட வீமை இனி இங்க மலர் செடியை முளைக்காது வராது. இந்த செமையை தூக்கிட்டு போனா கொஞ்சம் ஆயாசமாக இருக்கிறது. என்னமோ ஒரு சத்தம் கேட்குது. நேரான நேர்களுக்கு வந்தது மட்டுமில்லாமல் எங்களுடைய ஆரவல்லி கோட்டையில் இருக்கக்கூடிய நந்தவனத்தை அளித்தவன் நீ யாரடா? நான் தான் மதகரியோர் விமஜானன். பீமனா? பீமா, உன் முகத்தில் முளைத்தது மீசையானால் ஆம்பளைக்கு முகத்துல மீச, எங்க ஆரவல்லி ரவாராணிக்கு முழங்கால மீச. நீ ஆம்பளையா இருந்தா ஆரவல்லி கோட்டைக்கு வந்து சண்டை புரிஞ்சு சமராக யுத்தம் செஞ்சு முடிஞ்ச இந்த மலர் வளத்தை அழிச்சிருக்கிற பத்தியா, இந்த மலர் வளத்தை பூராத்தையும் தூக்கிட்டு போனா பாக்குறேன். இங்க இருக்கக்கூடிய கல் சேவலாகப்பட்டது சொல்லுகிறது. அடே மத கொண்ட வீமா, நந்தவனத்தை அலங்கோலம் பண்ணிட்டு முடிஞ்சா ஆரவல்லி கோட்டைக்கு வந்து ஆரவல்லி பெண்களோட பசிட்டு ஆரவல்லியை ஜெயிச்சு போனான்னு சொல்லுது. ஏண்டா எங்கெங்கயோ போய் எவனுடைய கொண்டு இருக்கிறேன் ஜெயிச்சிருக்கிறேன். காலால சொரம் செய்யக்கூடிய பெண்கள் ஆரவல்லி பெண்கள், அவளுங்களை ஜெயிக்க என்னால் முடியாதா? எத்தனையோ பேர் மனுஷங்க இவங்க என்ன வெறும் ஒரு பொம்மநாட்டிக்கு காலோட போற சூரம் போற பொம்பளைங்க. இவங்களை நம்ம விட்டுட்டு போறதா அவளை நம்ம பார்க்கலாம். ஆரவல்லியா நானா பார்க்கிறேன். உன்னை அவக்கணும் இல்லனா நான் இருக்கணும். அது உங்க கையில் தான் என்னமோ சொல்லுது. எதுவும் சொல்லலைங்க. இந்த வீமனுக்கு மோதிரம் ஆண்களுக்கு மோதிரம் வீசியா, அவளுக்கு முழங்கால வீசியா? ஆம்பளையா பொம்பளையான்னு கேக்குறாங்க. ஆம்பளையா பொம்பளையா அந்த காற்று ஆரவல்லியா நானா பார்க்கிறேன். ஆரவல்லி
ஆரவண்டியுடைய கோட்டையை பார்த்தியாடா? வந்திருக்கிறோம். 8 சுத்துக்கள் கோட்டை, எறும்பேராத மண்டகம், பச்சனுக்கு மாளிகை, பாம்பேராத மண்டகம், செவத்துல சித்திரம சிங்கார பொம்மைகளையும் பார்த்தா இந்த ஆரவண்டியுடைய கோட்டை ரொம்ப விசித்திரமாக இருக்கிறது. போர்டு போட்டுக்கிறாங்க பாத்தீங்களா? எப்படிரா போர்ட படிங்க. ஏதா நீயே பண்றா? நேரான நெற்கிழக்கு நெல்லூர் பட்டணம். இது ஆரவள்ளி கோட்டையிலும் இங்க இருக்குது. ஆமாடா. ஆனா ஆண்களாக இருந்தா 5 வயதுக்குள்ளதான் இந்த கோட்டைக்குள்ள கீணுமா. 60 வயசுக்கு மேல இருந்தாலும் சரி, அதுக்கு கீழே இருந்தாலும் சரி, யாரும் உள்ள இருக்க கூடாது. பிடிக்காதுன்னு சொல்ற ஆரவள்ளி. என்னான்றேன், நீ ஆம்பளையா அப்படின்னு அவங்க கேட்டாங்களே, அவங்க நம்ம விடலாமா? அவங்க எப்ப கெண்ட காலில் மீசினாங்களோ இந்த வேறு புடங்கின மாதிரி அவங்களையும் புடுங்கணும். அப்படியா?